ஸ்ரீ குருபியோ நமஹ. பெரியவாச்சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. 24ஆம் தேதி மகா பெரிவாளுடைய ஜெயந்தியை முன்னிட்டு இன்னையிலிருந்து சப்தாகமாக பெரிவாளுடைய மகிமைகளை பார்க்க போகிறோம். நேற்றுக்கு இன்ட்ரொடக்ஷனாக தெய்வத்தின் குரலினுடைய ரா கணபதி அண்ணாவுடைய அந்த புக்கில் கொடுத்துருக்கிற அந்த முன்னுரையை பார்த்தோம். நம்ம இந்த தெய்வத்தின் குரல் 7 வால்யூம்ஸ். இந்த சப்தாகமாக நான் சொல்ல போகிற இந்த மகிமைகளில் ஒவ்வொரு நாளும் அந்த ஒரு புக்லேயும் என்ன சாராம்சம் இருக்குங்கிறத ஒரு இது மாதிரி இன்ட்ரொடக்ஷன் மாதிரி கொடுக்குறேன். இன்றைக்கி இந்த தெய்வத்தின் குரல் புக் வால்யூம் நம்பர் 1 பார்த்தேன்னா, அஃப்கோர்ஸ் எல்லா புக்லேயுமே ஸ்டார்டிங் பிள்ளையாரை பற்றி, எண்டிங் ஆஞ்சநேயரை பற்றி, அப்புறம் குருவை பற்றியும் அத்வைதத்தை பற்றியும் சொல்லியிருக்கா. இது காமனாக எல்லா புக்லேயும் இருக்கக்கூடியது. அதை தவிர ஒரு புக்லேயும் ஒன்று ஒரு ஸ்பெஷல் டாபிக் இருக்குது. தெய்வத்தின் குரல் வால்யூம் நம்பர் 1 பார்த்தேன்னா, வைதீக மதம்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய ஹிந்து மதத்தினுடைய பெருமைகளை பற்றி அப்படி பேசுகிறா பெரியவா. பெயரில்லாத உலகம் பரவிய மதமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய சனாதன தர்மத்தினுடைய அருமை பெருமைகளை, பகவத்பாதாள் சங்கரர் தந்த நெறிகளை அப்படி இந்த வால்யூம் 1 நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கா. நாம் பொதுவாக கடைப்பிடிக்க வேண்டிய தர்மங்கள் என்னெல்லாம் அப்படின்னு சொல்கிறா. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த காலத்து குழந்தைலாம் கேட்குறா, ஆமாம் நீ எள்ளும் தண்ணியும் விடுற, அது போய் நம்மளோட ஆன்சஸ்டர்ஸ்க்கு போய் சேருதா, இதெல்லாம் என்ன அப்படின்லாம் கொஸ்டின் பண்ணுறா. ஆனால் எப்படி சொல்கிறா பெரியவா அப்படின்னா, ஒரு டெலகிராம், அந்த காலத்தை தந்தி, இப்போ தந்தி இங்கே அடிக்கிறது, அங்கே போய் இன்ஃபர்மேஷனாக சொல்கிறது. சரி, இந்த காலத்து குழந்தைகளுக்கு சொல்லணும்னா ஜிபே, நம்ம அப்படி தட்டுறோம், பணம் அங்கே போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்றது. அது மாதிரி தான் இந்த எள்ளும் தண்ணியும் நம்ம விட 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 நம்மளுடைய ஆன்சஸ்டர்ஸ்க்கு குளிர்விக்கும். இந்த மாதிரி எளிய தர்மங்களை அழகாக இந்த தெய்வத்தின் குரல் வால்யூம் நம்பர் 1 பெரியவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கான். சரி, இப்போ பெரியவாளுடைய மகிமைகளில் பார்க்குற போச்சு, நிலக்கிழார் நிலக்கிழார் அப்படிங்கிறது ஒரு லேண்ட் ஓனர். அவர் ரொம்ப அத்தியந்த பக்தர் பெரியவாள்கிட்ட. ஆனால் தன்னுடைய சொத்து தகராறு, அவ்வாத்தில் நடக்கக்கூடிய ஒரு சொத்து தகராறுனால அமைதியே இல்லாமல் இருக்குது. என்னதான் பணம் காசு இருந்தாலும் மன அமைதி ரொம்ப முக்கியம் இல்லையா? அது இல்லாமல் இருந்ததுனால பெரியவாள்கிட்ட ஒரு நாள் ரொம்ப முறையிடுறார். இந்த மாதிரி சொத்து தகராறு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, அமைதியே இல்லாமல் இருக்குதுன்னு இவர் பெரியவாள்கிட்ட சொன்னோடனே, பெரியவா நீ தேர் இழுத்திருக்கியோ அப்படின்னு கேட்டான். நான் என்ன சொல்கிறேன், சொத்து தகராறுன்னு சொல்கிறேன், பெரியவா தேர் இழுத்திருக்கியான்னு கேட்குறாளே, சம்மந்தமே இல்லாமல் இருக்கே அப்படின்னு ஒரு மனசுக்குள்ளே நினைக்கிறார். ஆனால் பெரியவா எதை சொன்னாலும் அவருடைய குரல்லேருந்து வரக்கூடியது எதுவுமே ஒரு அர்த்தம் இல்லாமல் இருக்காது இல்லையா? ஆனால் பதில் சொல்லலை. இவர் இப்படியே பார்த்துட்டே இருக்கார். நீ தேர் இழு, எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சுடுறார். இது நடந்து ஒரு 3 மாதம் கழித்து அந்த நிலக்கிழார் மறுபடியும் பெரியவாளை பார்க்க வரார். ரொம்ப சந்தோஷமாக வரார். பெரியவாள்கிட்ட சொல்கிறார், இந்த மாதிரி இந்த சொத்து தகராறு என் பக்கம் சாதகமாக தீர்ப்பாயிடுத்து பெரியவா அப்படின்னு சொல்லிட்டுன்னு தேர் இழுத்ததுக்கு அப்புறமா தான் இதெல்லாம் நடந்தது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். அப்போது என்னது அவ்வளவு இம்பார்ட்டண்ட்டா? நான் சொன்னேன் இல்லையா, இந்த தெய்வத்தின் குரல் வால்யூம் 1 வைதீக மதத்தை பற்றி, நம்மளுடைய சனாதன தர்மத்தை பற்றி அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறான்னு சொன்னேன். அதை சார்ந்து தான் இந்த மகிமை, இந்த தெய்வத்தின் குரலுடைய இந்த மகிமையும் வருது, மகா பெரிவாளுடைய மகிமையும் வருது. என்னன்னா, இந்த தேர் அப்படிங்கிறது ஒரு நடமாடும் கோவில் அப்படிங்கிறா பெரியவா. வயசானவா, உடம்பு சரியில்லாதவா, டிசபிள்டு பர்சன்ஸ் எல்லாம் நித்தியபடி கோவிலுக்கு போக முடியாது. அவளுக்கு பகவானை தரிசிக்கணும்னு ஆசை இருக்கும். அவளுக்காக பகவான் தேரோட்டம் மூலமா ஒவ்வொருத்தருடைய வீட்டு வாசல்லையும் தரிசனம் கொடுக்குறார். அப்படின்னா அந்த தேர் திருவிழாங்கிறது எவ்வளோ ஒரு மகத்துவமான ஒரு நம்மளோட சனாதன தர்மத்தில், நம்மளுடைய வைதீக மதத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அதாவது ஆக்சுவலி ஒரு கோவிலில் தெய்வ சக்தி கண்டிப்பாக இருக்குது, நம்ம யாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் இந்த தேர் திருவிழா போச்சு, அந்த தெய்வ சக்தி என்ன ஆகுதுதான், அந்த வில்லேஜ் முழுக்க ஸ்ப்ரெட் ஆகுது. அப்படி வில்லேஜ் முழுக்க அந்த தெய்வ சக்தி பரவரம் போச்சே, ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், தீய சக்திகள் எல்லாம்
அழிஞ்சு போகும். அதோடு இல்லாமல் அந்த தேர் இழுக்கிற போச்சே வர்ண பேதம் இல்லாமல் எல்லா வர்ணத்தார்களும் சேர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு மகோத்சவமாக இருக்குது. எப்படி சொல்கிறா பெரியவா அப்படின்னா, எல்லாத்துக்கும் பேதம் பார்க்கும் இந்த மனித மனம் அந்த தேர் திருவிழா போச்சே இந்த வர்ண பேதங்கள்லாம் மறந்து எல்லாரும் ஒன்றோட ஒன்று சேர்ந்துண்டு அப்படி இழுக்கிற போச்சே அதனுடைய அப்போ சக்தி, தெய்வ சக்தி எப்படி இருக்கும் பாருங்க. அப்போது பூர்வ ஜன்மம் புண்ணியம் இருந்தால் தான் தேர் இழுக்க முடியுமா. நம்மளோட சனாதன தர்மத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு கான்செப்டும் எவ்வளவு முக்கியமாக இருக்குங்கிறது இது ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக இருக்குது. சரி, இப்போ இந்த தேர் வடத்தை ஒரு 1000 பேர் சேர்ந்து இழுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். இழுக்கிறா இல்லையா? ஊர்கட்டு தேர் இழுக்கிறதுன்னு அதுக்கு தானே சொல்லுவா. அத்தனை பேர் சேர்ந்து இழுக்கிற போச்சு. அப்போ எப்படி ஆறுது? அபரிதமான மனித சக்தி அங்கே இருக்கு. அப்போ அத்தனை பேருடைய பிரார்த்தனை சக்தியோட கூட அந்த பக்தியோட அந்த தேரை இழுக்கிற போச்சு என்ன ஆறுது? அந்த அந்த மனிதர்கள் என்ன நினைக்கிறான்னா, ஆஹா, நம்மளுக்கு கூட அந்த பகவானை இழுக்கக்கூடிய சக்தி இருக்கு. எதனால? அந்த பக்தியினால அந்த மனசுல அந்த ஃபீல் ஆரம்பிச்சு அத்தனை பிரார்த்தனைகளும் ஒன்று சேர்ந்து ஒரு ஒரு சென்டர் ஆஃப் பவர் ஹவுஸ் மாதிரி ஆயிடுறது அப்படிங்கிறா. அப்போ இந்த பக்தர்களுடைய பக்தி பெருக்க கண்டு பகவானுடைய காருண்ய சக்தியும் பல மடங்கா பெறுகிறது. அதுதான் இந்த தேர் திருவிழாவினுடைய மகத்துவம். இந்த மாதிரி ஒரு தேர் ஆல்ரெடி சொன்னேன், பூர்வ ஜென்மத்தினுடைய புண்ணியம் இருந்தால் தான் ஜாதகத்தில் தேர் இழுக்கணும்னு இருந்தால் தான் இழுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்குன்னா அந்த தெய்வ சக்தி அங்கே ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த நிலக்கிழாருடைய இன்சிடெண்ட்லேருந்து நம்மளுக்கு தெரிகிறது. எதுக்கு நான் இந்த இன்சிடெண்ட் எடுத்துட்டுருக்கேன்? தெய்வத்தின் குரலினுடைய நம்பர் 1 வால்யூமில் வைதிக மதத்தினுடைய இம்பார்ட்டன்ஸை சொல்கிறது. இப்படி ஒவ்வொரு இன்சிடெண்ட்டும் ஒவ்வொரு நம்ம செய்ய வேண்டிய தர்மங்களும் எப்படி நம்மளுடைய வாழ்வியோட பிணைஞ்சு இருக்குன்னு சொல்கிறது தான் இந்த தெய்வத்தின் குரலுடைய வால்யூம் 1ல். அதை பேஸ் பண்ணி தான் இந்த மகாபெரிவாளுடைய மகிமையை தேர் இழுத்தையா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டு அந்த தேர் இழுத்ததுனால அவருக்கு கிடைச்ச அந்த புண்ணியத்தையும் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். சப்தாகம்ல நம்பர் 1 டே 1ல் இந்த மகாபெரிவாளுடைய மகிமையை பார்க்குறோம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர.